இந்த வாசகத்தை எழுதி வச்சிங்க அப்படின்னு சொல்லுவேன். அற்பினான ஆயுதம் தண்ணீர் மையமிட்டு போடுவதே முன்னேற்றம். ஏன்னா தற்சார்பு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரெண்டும் இப்போதான் வந்து பார்த்தேன் சரியாக பார்த்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான். அதோட விவசாயம், பொருளாதாரம், சுயத்தொழில், வாழ்வியல் முறை இந்த தொடர்ச்சியும் தொடர்ந்து கொடுத்துருக்கீங்க. தற்சார்புன்ற உணர்வு தான் அடிப்படையானதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தண்ணியிலிருந்து தொடங்குவது அப்படின்றது தான் அது குறிக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம சூழல் எப்படி இருக்கு, காலங்காலமான அட்வைஸ் பண்ணுறதாவே இருக்கு. இலக்கியங்கள் கூட நிறைய அட்வைஸாக சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தவங்களுக்கு அதிகமாக சொல்வது நமக்கு கொஞ்சம் குறைவாக நினச்சிக்கிறது அப்படின்ற மாதிரி. ஆனால் அடிப்படை அப்படி இல்லை. காதல் கூட எங்கிருந்து தொடங்குது, இலக்கியம் சொல்லுதுன்னா கைக்கிளையிலிருந்து தான் தொடங்குது. ஒருதலை காதல், அதற்கப்புறமா தான் அது வந்து குணத்தல், இருத்தல், உடல், இரங்கல், பிரிதல் அப்படியான வளர்ச்சி வாழ்வியல் நோக்கி போகுது. அப்படி வெற்றி அடைகிற காதல், தோல்வி அடைகிற காதல் அப்படின்ற விஷயங்கள் கூட தொடக்கம் எதுவாக இருக்கும்னா கைக்கிளை என்ற அந்த ஒற்றை சார்பாக தான் இருக்கும். அந்த ஒற்றை புள்ளி, ஒற்றை மையம் அப்படின்றத குறிப்பதாக தான் அந்த தற்சார்புன்ற தலைப்பில் நான் பார்க்குறேன். அந்த புள்ளியிலிருந்து தனக்கானதை, தனக்கான விவசாயத்தை அல்லது தனக்கான இயற்கை சார்ந்த பொருட்களை, தனக்கான பொருளாதார சூழலை, தனக்கான தொழில் முறையை அப்படின்ற மாதிரி உருவாக்கிக்கிட்டால் வாழ்க்கை வந்து ரொம்ப வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சின்ன புரிதல் இந்த தலைப்பை ஏற்படுத்துது. அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை தொடர்ந்து தோழருடைய அறிமுகம் சொன்னாங்க. காஞ்சிபுரத்துக்கு நான் வந்தபோது எனக்கு முதலாவது அறிமுகமான ஒரு ஆளுமையான மனிதர் என்ற அடிப்படையில் நம்ம தேவராஜன் தான் தெரியும். அப்போதைக்கு அவருடைய பெயர் கூட எனக்கு தெரியாது. திருவண்ணாமலையிலிருந்து ராமாபி ஐயா வந்து அறிமுகப்படுத்தும் போது தான் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகுதான் நமது கடை என்கின்ற அந்த இடத்தில் அதனுடைய உரிமையாளராகவும் தொடர்ச்சியாக சலவை தொழிலாளர் அமைப்பு சார்ந்த தலைமையில் செயலாளராக பெரிய பங்களிப்பை செய்கிற ஒரு அடையாளத்தோடும் நான் அறிந்தேன். இடதுசாரி அமைப்பு என்கின்ற வகையில் நிறைய அமைப்புகளோட நீண்ட காலமான தொடர்பு இருந்திருக்கிறார். பல்வேறு போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்திருக்கிறார். அதை தாண்டி வாசிப்பு தளத்திலையும் அவர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பது வந்து நான் தாமாபியோட அறிமுகத்திலிருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் ஒரு இதழ் தொடங்குவதற்காகவும் அந்த இதழ் சார்ந்து காஞ்சிபுரம் இந்த தொண்டை மண்டல பகுதியில் இருக்கிற வரலாறு சார்ந்த விஷயங்களை சேகரிக்கணுன்றதுக்காக அந்த கூட்டம் ஒருத்தருடைய ஒரு தோழருடைய வீட்டில் நடந்தது. அப்போ பேசும்போது அங்கே வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் வாசிப்பு, இதழ் சார்ந்த தன்மை, இலக்கியம் நோக்கியது அப்படின்னு. புத்தக கண்காட்சியிலும் தோழர் வந்து மார்க்சிய நூல்கள் எல்லாம் வாங்கினாரு, படித்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் எனக்கு ரொம்ப நெருக்கமான சொன்னோன்னே அவரை பற்றி பெரிதாக எனக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் என்னோட அன்பாக நெருங்கிய ஒரு நபர் இந்த ஊருக்கு வந்த புதுசில் என்னுடைய புத்தகத்தை நான் காஞ்சி இலக்கிய வட்டத்தில் வெளியிடுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் தோழர் தான். அதனால தான் தோழரை நான் அந்த நூல் வெளியிட்டுறோட என்னை பற்றிய அறிமுகத்தில் அவருடைய பெயரை போடணும் அப்படின்னு நான் சொன்னேன். அன்னைக்கு என்னை அறியாமல் அவர் எனக்கு ஒரு அறிமுகத்தை வழங்கினார். இன்னைக்கு அவரை அரைக்குறையமாக தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு அறிமுகத்தை வழங்கினேன். இதை விட சிறந்த அறிமுகம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது அன்பால் இணைந்த ஒரு அறிமுகம். மற்ற தகவல்களை தோழரிடமே நாம் கேட்டு தெரிவித்துள்ளோம். இந்த வாய்ப்பு வழங்கிய வசந்தவாசன் அவர்களுக்கு